Hello everyone, welcome to our channel abiaaricreatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல silk thread வச்சு bullion rose எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் bullion rose போடுறதுக்காக 3 shadesல silk thread எடுத்திருக்கேன். peach color எடுத்திருக்கேன். அப்புறம் red colorல light red dark red எடுத்திருக்கேன். அப்புறம் 30 assorted needle boxல இருக்க கொஞ்சம் ஏர் பெருசா இருக்கிற needle எடுத்திருக்கேன். needleல 4x4 stand டோட்டலா 8 stand வர மாதிரி silk thread கொடுத்து வச்சிருக்கேன். thread ஓட எண்ட்ல இந்த மாதிரி one time thread twist பண்ணி நம்ம end knot போட்டுக்கலாம். இது beginner friendly வீடியோ, so வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. end knot போட்டதுக்கு அப்புறம் கீழ எக்ஸஸா இருக்க thread கட் பண்ணி விட்டுருங்க. ரோஸோட மிடில்ல பட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம French knot போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நீடில்ல பஞ்ச் பண்ணி thread ஃபுல்லா மேலே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு ஒரு ஹேண்ட்ல thread பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்ட்ல நீடில்ல பிடிச்சிட்டு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி எங்க இருந்து நம்ம நீடில் இழுத்தோமோ அதுக்கு பக்கத்திலே திரும்ப நீடில்ல பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துக்கலாம். இந்த மாதிரி இழுக்கும்போது French knot ஃபார்ம் ஆயிடும். French knotக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி நீடில்ல பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். thread ஃபுல்லா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில்ல French knotக்கு கீழே கொடுத்து நம்ம எங்கேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் இந்த நீடில் வர மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபிங்கரில் நீடிலை பிடிச்சிக்கோங்க. இன்னொரு ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு 6 டைம்ஸ் இந்த மாதிரி நீடிலை சுற்றி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம 6 டைம்ஸ் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணியாச்சு. 2 ஃபிங்கர்ஸால் இந்த மாதிரி த்ரெட்டையும் நீடிலையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம நீடிலை வெளியே எடுக்கணும். பொறுமையாக எடுங்க, இல்லைன்னா சிக்காயிடும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப நீடிலை பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு bullion knot ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இன்னொரு bullion knot போட்டுக்கலாம். ரைட் சைடில் bullion knot போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நீடிலை பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். bullion knot போடுறதுக்கு நீடிலை சுற்றி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டை நீடிலோட ஏர் சைடில் இருக்க த்ரெட்டை எடுத்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. நமக்கு நீடிலுக்கு பக்கத்துலேயே இருக்க த்ரெட்டை வச்சு தான் சுற்றணும். அப்போ தான் நமக்கு bullion knot ஃபார்ம் ஆகும். த்ரெட்லேருந்து நீடில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா French knotஐ சுற்றி 2 petals வர மாதிரி bullion knot போட்டாச்சு. இப்போ நம்ம end knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துக்கலாம். எல்லா த்ரெட்டையும் மேலே எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூப் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்ப நம்ம நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் இல்லைன்னா 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நீடில் இழுத்திங்கன்னா knot ஃபார்ம் ஆகிடும். இது நம்ம ஃப்ரேமை திருப்பாமலே இந்த மாதிரி knot போட்டுக்கலாம். கீழே எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் லேயர் போடுறதுக்காக ரெட் கலர்லேயே கொஞ்சம் லைட் கலர் எடுத்திருக்கேன். இந்த லேயருக்கு 4x4 ஸ்டாண்ட் மொத்தம் 8 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீடில் இந்த மாதிரி ப்ரீவியஸாக நம்ம ஸ்டிச் பண்ண bullion knotsக்கு கீழே வர மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எப்பயும் போல் ஒரு ஃபிங்கரில் நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு 7 டைம்ஸ் நான் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம நீடில் வெளியே எடுத்துக்கலாம். இழுக்கும்போது பொறுமையாக இழுங்க. இப்போ நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இழுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக போட்ட bullion knotக்கு மிடில் வர மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக போட்ட bullion knotக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீடில் கொடுத்தோமோ அதே டிஸ்டன்ஸில் நீடில் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி 7 டைம்ஸ் நீடில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு silk threadல் போடுறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் hand embroidery threadல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி silk threadல் போட்டு பழகுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். bullion knot போடும்போது அதோட எண்ணில் இந்த மாதிரி த்ரெட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம அடுத்த bullion knot போடுறப்ப நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க bullion knotோட எண்டு மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், அடுத்த bullion knot போட்டாச்சு. இப்போ நமக்கு அந்த தூக்கிட்டு இருந்த த்ரெட்டு தெரியல.
நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் புல்லியன் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சிக்காகாமல் இருக்கும். உங்களுக்கு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த லேயரில் 4 புல்லியன் நாட்ஸ் போட்டாச்சு. நம்ம இந்த 5th புல்லியன் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 5th புல்லியன் நாட் நம்ம இந்த லேயரில் ஃபஸ்ட்டு புல்லியன் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வர மாதிரி போடணும். அப்போ தான் வந்து பெட்டல்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று வர மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு புல்லியன் நாட்டோட உள்பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புல்லியன் நாட்டு எந்த புல்லியன் நாட் ஃபஸ்ட்டு போட்டோம் எந்த புல்லியன் நாட் லாஸ்ட்டு போட்டோன்னே தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி பார்க்க அழகாக இருக்குது. அடுத்த லேயர் போடுறதுக்காக அதை விட டார்க் ரெட்டில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவுமே 4x4 ஸ்டாண்ட், டோட்டலாக 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். தேர்ட் லேயருமே செகண்ட் லேயர் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அதில் நான் 7 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த புல்லியன் ரோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் போட்ட பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புல்லியன் ரோஸ் வச்சு நீங்கள் குர்த்தீஸ், ப்ளவுஸ்லலாம் டிசைன் பண்ணிக்கலாம். சாரீஸில் கூட டிசைன் பண்ணலாம். நம்ம சேனல்லே சாரியில் புல்லியன் ரோஸ் வச்சு ஒரு டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் லேயரில் 7 பெட்டல்ஸ் வர மாதிரி புல்லியன் நாட்ஸ் போட்டாச்சு. இப்போ நமக்கு புல்லியன் ரோஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை சுற்றி நான் இப்போ லீவ்ஸ் போட போகிறேன். நான் லீவ்ஸ் போடுறதுக்காக 2x2 ஸ்டாண்ட், மொத்தம் 4 ஸ்டாண்ட் வர மாதிரி சில்க் த்ரெட்டை கொடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துட்டு எங்கேருந்து நம்ம நீடில் இழுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துட்டு திரும்ப லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லீவ்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.